குழந்தைங்களே, இன்னைக்கு பாவை நோன்போட 19வது நாள். இந்த பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் நப்பின்னையை எழுப்புறாங்க. நப்பின்னை எங்க இருக்கா? நந்தகோபரோட மாளிகையில ஒரு அறையில இருக்கா. எப்படி இருக்கு அவளோட அறை? அவளோட ரூம் எப்படி இருக்கு? அவளோட ரூம்ல அழகா எல்லா பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வச்சிருக்கு. நல்ல அழகான வேலைப்பாடு நிறைஞ்ச கட்டில்ல மெத்தன்னு இருக்கிற பஞ்சனை மேல, பஞ்சனைனா மெத்தை, பஞ்சு மெத்த மேல படுத்து அவளும் நாராயணனும் கிருஷ்ணனும் தூங்குறாங்க. நப்பின்னையே எழுந்திராய். உன்னோட கண்ணு எப்படி இருக்கு தெரியுமா? மையித்து அந்த மை தடம் பதிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அழகிய கண்களை உடைய நப்பின்னையே எழுந்திரு. எங்களுக்கு தெரியும் நீ உன்னுடைய கணவனை எழுப்ப மாட்டாயின்னு. ஏன்னா உனக்கு அவனை பிரியறதுக்கு மனசு இல்லை. ஆனா இப்படி நாங்கெல்லாம் வந்து வெளியே நிற்கும் போது நீ அவரை எழுப்பாம இருக்கிறது நியாயம் இல்லை. நல்ல பண்பான பெண்ணுக்கு அது அடையாளம் இல்லை. அதனால நப்பின்னையே, நீயும் துயில் உணர்ந்து, நீயும் தூக்கத்திலேருந்து எழுந்து கிருஷ்ணனையும் எழுப்புவாய் அப்படின்னு இந்த பெண்கள் சொல்றாங்க. இன்னைக்கு திருமாலோட 3வது அவதாரத்தை பத்தின கதையை உங்களுக்கு நான் சொல்லப்போறேன். 3வது அவதாரம் வராக அவதாரம். வராக அவதாரத்துல பெருமாள், வராகம்னா பன்றி, பன்றியா உருவம் எடுத்து கடலுக்குள்ள கிடந்த பூமிய காப்பாத்த போறார். அது எப்படி அப்படின்னு சொல்ல போற. பிரம்மா வந்து தன்னோட படைப்பு தொழில், அப்படின்னா என்ன, உயிர்கள் எல்லாம் உருவாக்குற தொழில பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒவ்வொன்றா படைக்கிறார். படைச்சிட்டு அவருக்கு ஒரு திருப்தி வர மாட்டேங்கிறது. அவர் வந்து முனிவர்களை படைக்கிறார். அப்புறம் காயத்ரி மந்திரம் ஒவ்வொன்றா படைச்சிட்டு இருக்கார். ஆனாலும் அவருக்கு வந்து திருப்தி இல்லை. அதனால அவருடைய உடம்பு 2ஆ பிரியறது. உடம்பு 2ஆ பிரிஞ்சு அது ஒண்ணு ஆணாகவும் ஒண்ணு பெண்ணாகவும் மாறுறது. ஆணுக்கு பேர் ஸ்வயம்புமனு, பெண்ணுக்கு பேர் சதரூபா. இதை எப்படி வச்சுக்கோ. இந்த பிரம்மா படைத்த ரிஷிகள் இருக்கா, 10 ரிஷிகளை படைக்கிறார். அவர் அதற்கப்புறம் பிரம்மாவுக்கு 4 மகன்கள் இருக்காங்க, பிரம்மகுமாரர்கள். சனதர், சனாதர், சனந்தர், சனத்குமாரர் 4 பேர். இவங்க 4 பேரும் வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணுவை தரிசிக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க வந்து 2 துவாரபாலகர்னா வாயில் காப்போம் காவலாளிகள் 2 பேர், செக்யூரிட்டிஸ். ஒருத்தன் பேரு ஜெயா, இன்னொருத்தன் பேரு விஜயா. அவர் வந்து இவங்க உள்ள போறத தடுக்கிறார். அப்படி தடுக்கும் போது இவங்களுடைய சாபத்துக்கு ஆளாறாங்க. அவங்க 2 பேரும் இந்த முனிவர்கள் சபிச்சிடுறாங்க. நீங்க 2 பேரும் ராட்சசர்களா போக கடவுது அப்படின்னு. ஹிரண்ய கசிபு, ஹிரண்யாட்சங்கிற ராட்சசர்களா போக கடவுதுன்னு சபிச்சிடுறாங்க. அப்போ இந்த இவங்க விஜய வந்து அவங்களை காலில் விழுந்து எங்களுக்கு மோட்சம் எப்படி கிடைக்கும், அவங்களுக்கு மோட்சம் திருமால் கையால கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து இந்த ஹிரண்ய கசிபும் ஹிரண்யாட்சனும் கஷ்யப முனிக்கும் அவர் மனைவி திதிக்கும் மகன்களா பிறக்கிறாங்க. இந்த ஹிரண்ய கசிபும் ஹிரண்யாட்சனும் அரக்க குணம். அவங்க ஆனா பயங்கரமா தவம் பண்ணி இருக்கிற வரவெல்லாம் வாங்கியாச்சு. அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எல்லாரையும் ஓட ஓட விரட்டுறாங்க. தேவர்களை துரத்து தட்டி ஒவ்வொருத்தரா சாகடிக்கிறாங்க. அப்போ தேவர்கள் எல்லாம் போய் விஷ்ணு கிட்ட
முறையிடுறாங்க. இப்படி இந்த ஹிரண்யாட்சன் எங்களை கஷ்டப்படுத்துறாங்க, நாங்க என்ன பண்றதுன்னு. இருக்கு, அதுக்கு நேரம் வந்தாச்சு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி பிரம்மாவும் விஷ்ணுவை குறித்து தியானிக்கிறார். இதே காரணத்துக்காக இப்படி இந்த ஹிரண்யாட்சன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. அப்போ பிரம்மாவுடைய மூக்குல இருந்து சின்னதா ஒரு கட்டை வரல் நீளத்துக்கு ஒன்று வந்து விழாது. அது என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி வெள்ளை பன்னி உருவம். அந்த உருவம் கிடு 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 கிடுன்னு வளர்ந்து 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 ஒரு யானை சைஸுக்கு காட்டு பன்னி வந்து நிற்கிறது. அப்போ பிரம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ விஷ்ணு அவதாரம் எடுத்துட்டார், இனிமே தேவர்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு நினைச்சு இந்த காட்டுப்பன்றி என்ன பண்றது, பூமிக்கு அடியில இந்த ஹிரண்யாட்சன் இருக்காங்க இல்லையா, இந்த ஹிரண்யாட்சன் பூமியை திருடி கடல் கடியில் ஒழிச்சு வச்சுடுறோம். அப்படிதான் இந்த பூமி கடலுக்கு அடியில போறது. பிரம்மா வந்து ஸ்வயம்பு மனு கிட்டையும் சதரூபா கிட்டையும் என்ன சொல்றார், நீங்க 2 பேரும் பூமிக்கு போங்க, பூமிக்கு போய் நீங்க மனிதர்களை எல்லாம் படைச்சு வாழுங்க அப்படின்னு சொல்ற. அப்போ அவ 2 பேர் ஸ்வயம்பு மனு கேட்கிறான், பிரபு நாங்க போறதுக்கு தயாரான பூமி தான் கடலுக்குள்ள இருக்கே. அப்பதான் பிரம்மா வந்து விஷ்ணுவை குறிச்சு தியானம் பண்ணும்போது இந்த காட்டுப்பன்றி தோன்றது. இந்த காட்டுப்பன்றி இப்போ கடலுக்குள்ள போயிடுச்சு. இந்த ஹிரண்யாட்சன் இருக்கானே வெறி பிடிச்சு அலையறான், யார கொல்லலாம் அப்படி அலைன்னு அலையும் பொழுது ஒவ்வொருத்தரையா சண்டை கைக்கிறான். வருணன் கிட்ட போய், வருணன் வந்து மழை கடவுள், வருணன் கிட்ட போய் சண்டைக்கு போறான். வருணன் வந்து ஐயோ இவங்கிட்ட சண்டை போல நாம செத்துதான் போவோம், இவங்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது, இவர்கிட்ட தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இங்க பாருப்பா உன்னோட எல்லாம் என்னால சண்டை போட முடியாது, உனக்கு ஈக்குவலா ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீ சண்டை போடும். அது யாராவது மகாவிஷ்ணு. அவர் எங்க இருக்கார், அவர் வைகுண்டத்துல இருக்கார், நீ வைகுண்டம் போய் அவர்கிட்ட சண்டை போடுவோம். இவன் வைகுண்டம் போறான். போற வழியில நாரதரை பார்த்து நாரதர் கேட்கிறாரு, எங்கப்பா போற நீ? நான் வந்து இந்த விஷ்ணுவ மகாவிஷ்ணுவோட சண்டை போட போறேன். கரெக்ட், நீ மகாவிஷ்ணுவோட சண்டை போடணும்பா, ஆனா மகாவிஷ்ணு வைகுண்டத்துல இல்லை, இப்போ அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். எங்க இருக்கார்? அவர் வந்து பூமியை எடுத்துட்டு வர்றதுக்காக கடலுக்கடியில போயிருக்கார். என்னது பூமியை எடுத்துட்டு வர்ற? நால கடலுக்கடியில பூமியை கொண்டு போய் ஒழிச்சு வச்சு இவன் எப்படி எடுத்துட்டு போவார்? அப்படி கோபத்தோட அவன் வந்து கடலுக்குள்ள டைவ் அடிச்சு போறான். எங்க இருக்காரு இந்த விஷ்ணு? அப்படி தேடி தேடி போறான். தேடி விஷ்ணு அதுக்குள்ள என்ன பண்றார், கடலுக்குள்ள அமிழ்ந்து இருந்த அப்படியே மூழ்கி போயிருந்த பூமிய தன்னோட கொம்புனால எடுத்து கொம்பு மேல தூக்கி வச்சு மேல எழுந்து வரா. இவன் வரான் சண்டைக்கு. 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க எப்படி சண்டை போடுறாங்கன்னு. பயங்கரமா சண்டை போடுறாங்க. கடைசியில மகாவிஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தை ஏவி ஹிரண்யாட்சனை கொண்டு அந்த பூமியை தாங்கி எடுத்துட்டு வந்து கடலுக்கு அடியிலிருந்து மேல வந்து பூமியை காப்பாத்தி பிரம்மா கிட்ட சொல்ற, இனிமே உன்னுடைய படைப்பு தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு. பிரம்மாவும் ஸ்வயம்பு மல்வியம் சதரூபாவையும் கூப்பிட்டு நீங்க பூமிக்கு போய் ஆட்சி பண்ணுங்கிற. இவங்க 2 பேருக்கு, அதாவது ஸ்வயம்புவனுக்கும் சதரூபாவுக்கும் 2 ஆண்களும் 3 பெண்களும் பிறக்கிறாங்க. அவங்க தான் மனித குலத்தின் ஆதி மனிதர்கள் அப்படின்னு புராணங்கள் சொல்ற. ஓகேவா? இப்படித்தான் பூமியை திருமால் வராக அவதாரம், பன்றி அவதாரம், வெள்ளை பன்றி அவதாரம் எடுத்து காப்பாத்தினார். நாளைக்கு 20வது பாட்டோட உங்களை சந்திக்கிறேன்.